பெண்களை கொண்டாடுவதற்கு பெண்களே கொண்டாடுவதற்கான ஒரு காரணத்தை அந்த குடியரசு இதழில் நம்முடைய தந்தை பெரியார் சொல்றார். பெண்கள் போலீஸ் உத்தியோகத்திற்கு சேர்க்கப்பட போகிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு காவல்துறையில் மிக உயர்வான இடம் கொடுத்தார். பெண்களுக்கு ஒரு சிறப்புன்னா அவர்தான் முதலில் மகிழ்ச்சி அடைகிறார். பெண்களுக்கு ஒரு உயர்வுன்னா தந்தை பெரியார் தான் அதை ஒரு திருவிழாவாக கொண்டாடுகிறார். அடுப்பங்கரையில் நின்று தோசை சுட்ட பெண்கள் துப்பாக்கியால் சுடும்போது தந்தை பெரியாருக்கு பேரு உண்டானதாக அவர் கொண்டாடி கழிக்கிறார். தெற்கின் குரல் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 24/10/1932 குடியரசு இதழ். என்னங்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்த இதழை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் இப்போ உள்ள இந்த 2025 மாற்றங்கள், புரட்சிகள், நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற உயர்வுகள், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த இதழ், அந்த குடியரசு இதழ் 24/10/1932 வெளிவந்தது. அதில் மிக முக்கியமாக எதை நாம் கொண்டாடணும்னா, முற்ற முழுக்க தந்தை பெரியாரின் சிந்தனைகள், அவருடைய புரட்சிகரமான எண்ணங்களை கொண்டது அந்த குடியரசு இதழ். 24/10/1932 அந்த குடியரசு இதழில் நம்முடைய தந்தை பெரியார் எழுதிய தலையங்கம் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப சிறப்பானது. அதில் அவர் கொண்டாடுறார் ஒரு விஷயத்தை. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி கொண்டாடுவதற்கு என்ன இருந்திருக்க முடியும்? அது ஆங்கிலேயன் ஆட்சி செய்த காலம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பெண்களை கொண்டாடுவதற்கு பெண்களே கொண்டாடுவதற்கான ஒரு காரணத்தை அந்த குடியரசு இதழில் நம்முடைய தந்தை பெரியார் சொல்கிறார். இது நாள் வரைக்கும் இந்த சமூகம் பெண்களை அடிமைகளாக வைத்திருந்தது. அவர்களை கொண்டாடுகின்ற வகையில், அவர்களே கொண்டாடுகின்ற வகையில் ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது அப்படின்னு தந்தை பெரியார் ஆரம்பிக்கிறார். அது என்ன தகவல்ங்கிறத முதல்ல பார்த்துடலாமா? ஆண்கள் எவ்வகையிலும் பெண்களை அடக்குகிறார்கள், பெண்களை அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள், பேதைகளாக வைத்திருக்கிறார்கள், பிள்ளை பெறும் இயந்திரங்களாக வைத்திருக்கிறார்கள் என இதுவரை மதம், கடவுள், சாஸ்திரம், புராணம், பழக்க வழக்கங்கள் பேரால் அடக்கி ஒடுக்கி மிதித்து ஆழ்த்தி கொண்டிருக்கும் சுயநல கூட்டத்தாரர்களுக்கு, வைதீக வெறியர்களுக்கு தலையில் இடி விழுந்தாற் போல் தோன்றலாம். என்ன என்றால், ஒரு புதிய சம்பவம் பரிசாத்தமாக இவ்வாண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட போகிறது. அதாவது பெண்கள் போலீஸ் உத்தியோகத்திற்கு சேர்க்கப்பட போகிறார்கள். அடுப்பங்கரையே கைலாசம், ஆம்படையானே சொர்க்கலோகம் என்ற எண்ணத்தில் பெண்கள் இனி இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்முடைய தந்தை பெரியார் கொண்டாடி இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். போலீஸ் உத்தியோகத்தில் பெண்கள் சேர்க்கப்பட போகிறார்கள் என்பதை தந்தை பெரியார் முரசறைந்து நம்முடைய சமூகத்துக்கு சொல்லுகிறார் என்றால் அதுதான் அவருடைய அடையாளம். என்ன அடையாளம்? பெண்களுக்கு ஒரு சிறப்புன்னா அவர்தான் முதலில் மகிழ்ச்சி அடைகிறார். பெண்களுக்கு ஒரு உயர்வுன்னா தந்தை பெரியார் தான் அதை ஒரு திருவிழாவாக கொண்டாடுகிறார். அடுப்பங்கரையில் நின்று தோசை சுட்ட பெண்கள் துப்பாக்கியால் சுடும்போது தந்தை பெரியாருக்கு பேரு உண்டானதாக அவர் கொண்டாடி கழிக்கிறார். அதுவரைக்கும் அடுப்பங்கரையிலும் அங்கனக்குழியிலுமே பாசி பிடித்தாற் போல் இருந்த பெண்களின் வாழ்க்கையில் வெளிச்சம் வருகிறது என்று வரும்போது தந்தை பெரியார் அதை ஒரு திருவிழாவாக கொண்டாடுகிறார். பட்டுப்புடவை சரசரக்க வர வேண்டும், குனிந்த தலை நிமிராமல் வர வேண்டும், நகையெல்லாம் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்பதை மட்டுமே பெண்ணுக்கு இலக்கணமாக சொல்லி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இல்லை இல்லை, முடமுடப்பான போலீஸ் உத்தியோகத்தின் உடையே உனக்கான பெருமை, உனக்கான அடையாளம் என்று தந்தை பெரியார் காட்டிய வழியில்தான் தமிழ்நாடு நடைபோட்டது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நம்முடைய தமிழக பெண்கள், தமிழ்நாட்டு பெண்களுக்கு காவல்துறையில் மிக உயர்வான இடம் கொடுத்தார், அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தார் என்பதையெல்லாம் நாம் மறுத்துவிடவே முடியாது. அதே போன்று நம்முடைய திராவிட மாடல் முதல்வர், நம்முடைய அன்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பாதுகாப்பாளர்களாக கமாண்டோ படை என்பது பெண்களால் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இந்தியாவிலேயே புதுமையான முயற்சி என்று நிச்சயமாக சொல்லலாம். எனவே தலைகுனிந்து மட்டுமே இருக்க வேண்டும் என்ற பெண்களை தலை நிமிர வைத்தது நம்முடைய தந்தை பெரியாரின் கொள்கைகள். அதை பின்பற்றி செயலாக்கி காட்டிய பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இப்போது நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் என்று நிச்சயமாக சொல்லலாம்.
இப்போது மிகச் சமீபத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நம்முடைய தந்தை பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து இப்போது நினைவில் கொள்ள வேண்டியது. என்ன தெரியுமா சொன்னாரு? தந்தை பெரியார் அவர் மட்டும்தான் ஆயுதம் ஏந்தாமல் குருதி சிந்தாமல் ஒரு புரட்சியை உருவாக்கியவர். அதை தவிர தந்தை பெரியாருக்கு ஒரு பெரும் சிறப்பு உண்டு. என்ன என்றால், தான் வாழ்நாள் முழுக்க சொன்ன கருத்துரைகள் எல்லாவற்றையும் செயல்படுத்தி காட்டி அது நிறைவேற்றம் செய்யப்படுவதையும் கண்ட ஒரே தலைவர் உலகத்தில் தந்தை பெரியார் தான் என்று நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் சொன்னார் என்பதை தெரிந்து கொள்ளும்போது, தமிழ்நாடு, நாம் அத்தனை பேரும், தமிழக மக்கள், தமிழர்கள், தமிழச்சிகள் எல்லோரும் நன்றி கடன் பட்டிருப்பது யாருக்கென்றால் நம்முடைய தந்தை பெரியார். அவர் விதைத்த திராவிட கருத்துகள் இன்றைக்கும் அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.